மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது உடலுக்கு உரமேற்றும் கடுக்காய் பொடி மகத்துவம் பற்றி பார்க்கலாம். கம்பு ஊன்றும் கிழவனும் கடுக்காய் சாப்பிட்டால் கம்பீரமாக நடப்பான் என்ற பழமொழியை கிராமத்தில் இன்றும் கூறுவார்கள். கடுக்காயின் தாயகம் இந்தியா. கடுக்காய் என்பது மரத்திலிருந்து கிடைக்கும் காய். இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1000 அடிக்கு மேல்தான் வளரும். இதன் காலம் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று சித்த மருத்துவ குறிப்புகள் கூறுகின்றன. கடுக்காயில் உவர்ப்புச் சுவை தவிர இன்னும் 5 வகை சுவைகள் அடங்கியுள்ளன. கடுக்காயின் தோலில் டேனின் என்ற ரசாயன பொருள் உள்ளது. இது விலங்குகளின் தோல்களை பதப்படுத்தவும், துணிகளுக்கு வேண்டிய சாயம் தயாரிக்கவும், நிலக்கரியில் உள்ள அழுக்குகளை நீக்கி சுத்தம் செய்யவும், தோலின் சக்கை, பசை, காகிதம் தயாரிக்கவும், பழங்காலத்தில் கட்டடத்திற்கு வலிமை கூட்ட கலவையுடன் இதன் சாறையும் பயன்படுத்தினார்கள். கடுக்காய் ஓட்டை தூள் செய்து இரவு சாப்பிட்ட பின் 1/2 ஸ்பூன் பொடியுடன் 1 டம்ளர் தண்ணீர் கலந்து குடிக்க உடல் வலுவாகும், வாத நோய் தீரும். கடுக்காய் தூள் 1 ஸ்பூன் திப்பிலி தூள் கலந்து காலை மாலை சாப்பிட வாதவலி, பித்த நோய்கள் குணமாகும். கடுக்காய் தூளை மூக்கில் நுகர்ந்தால் மூக்கில் இரத்தம் வருவது கூட நிற்கும். கடுக்காயை சருமத்தில் படை, நமைச்சல், ஊறல் இருந்தால் அந்த இடங்களில் தடவி வர சரும பிரச்சனைகள் தீரும். கடுக்காய் பொடியை கொண்டு பல் தேய்த்தால் ஈறுகள் உறுதியாகும். பல் ஈறுகளில் ஏற்படும் இரத்தம் வலி குணமாகும். கண் நோய்களை குணமாக்கும் சக்தி கடுக்காய்க்கு உண்டு. இது உடல் உள் உறுப்புகளுக்கு எதிர்ப்பு சக்தியை தரும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையுடைய ஒரு மூலிகையாகும். நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்க உதவுவதோடு மூட்டு வலியையும் கடுக்காய் பொடி சரி செய்யும். கடுக்காய் பொடி மலச்சிக்கலையும் சரி செய்யும். வீட்டில் இப்பொடி செய்யும் போது அதன் விதை நீக்கி செய்ய வேண்டும். கடுக்காய் பொடியை உபயோகப்படுத்தும் போது அதை மருத்துவர்களின் அறிவுரையின்படி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். நேயர்களே, மீண்டும் ஒரு சிறந்த மருத்துவ குறிப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.